கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை உயர்த்தும்படியாக, உம்மை போற்றும்படியாக இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்த உங்களுடைய தயவிற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். கண்களை ஏறெடுப்பேன் மாமீரு நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை என்றனுக்கு வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டார். வேலையில் நின்றிஷ்ட வேலரை காப்பவர், வேலையில் நின்றிஷ்ட வேலரை காப்பவர். காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் என்னாலுமே துதிப்பேன். இன்னேசரை சுவை என்னாலுமே துதிப்பேன். அழிக்கிறா நன்மை எல்லாம் ஒவ்வொரு நாளிலும், அழிக்கிறா நன்மை எல்லாம். உண்ணும் உடையையும் வேண்டும் பொருள் எல்லாம், உண்ணும் உடையையும் வேண்டும் பொருள் எல்லாம். குறைவின்றி நிறைவாக தந்திடுவதால் நான் கண்களை ஏறெடுப்பேன். மாமீரு நீராயின் கண்களை ஏறெடுப்பேன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். Let's turn our Bibles to John 10 and verse 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். The thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they might have life and that they might have it more abundantly. In this verse actually we must discern the enemy's purpose. திருடன் என்று சொல்லும்போது அது சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு பெயர். எத்தனையோ நாம பெயர் எடுத்து அதில் ஒன்று திருடன் என்று சொல்லி பார்க்கிறோம். பட் ஐ ஆம் கம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. இயேசு சொல்லுகிறார் 9வது வசனத்தில், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று நீச்சலை கண்டடைவான், திருடன் திருடவும் கொல்லவும் வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த இடத்துல எதற்காக அந்த திருடன் வருகிறான்? Why the enemy is coming? That discernment you must have. Anything that steals the peace, that which kills the hope. Steal means, what is he trying to steal? He is trying to steal your peace. To kill means to kill our hope, or and to destroy our faith. அவன் எதை திருட வருகிறான்? நம்முடைய சமாதானத்தை. எதை திருடவும் கொல்ல என்று சொல்லும்போது நம்முடைய நம்பிக்கையை அவன் கொல்லுவதற்கு வருவான். அது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு வருகிறான். ஸோ all these things does not come from God. அப்போது நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி செய்கிற காரியங்கள், நம்முடைய சமாதானத்தை குலைக்கிற காரியங்கள், நம்முடைய நம்பிக்கை இழக்க வைக்கிற காரியங்கள், இது எல்லாமே அந்த பிசாசினால வருகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். But Jesus says, I am come that they might have life. Jesus comes to give life which is God-filled and meaningful. இயேசு கொடுக்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். Am I living a meaningful life in this world? நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில நான் எதுக்கு வாழல அந்த அர்த்தமே அவங்க தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. They just live their life. டெய்லி ரொட்டீனாக சாப்பிட்றது, வேலை செய்கிறது, இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கடத்தி கொண்டு இருக்கிறாங்க. They don't know the
eternal purpose for their own life. They don't know that there is an eternity that they have to spend with God. And if at all they are not going to follow the ways of the Lord, their soul is going to end in eternal hell. அதாவது நித்தியமாக நரகத்துக்கு போவோம் என்பதை அவர்கள் அறியாமல் தன்னுடைய மனம் போன போக்கிலே அவங்க வாழ்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ they don't have a meaningful life. But Jesus says, I am come that they might have life. When Jesus says that, He wants our life to be meaningful and that they might have it more abundantly. So abundant life, what does that abundant life shows? That abundant life, if a person has abundant life, it overflows. What Christ gives within us should bless those around us. இப்போ அதிகமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா அது மற்றவர்களுக்கு போகும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேம் கட்டி வைப்பாங்க. அந்த டேமில் இட் கேன் ஹோல்ட் ஒன்லி சர்டன் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஆனால் அதிகமாக மழை பெய்யும் பொழுது என்ன ஆகும்னா அந்த டேமை திறந்து விட்டுருவாங்க. If they don't open the dam properly, then the whole area is going to get flooded, the water is going to get wasted and people will be suffering because of the excess water. எந்த ஒரு ஆசீர்வாதமே, அதனால தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். அதை கொடுக்கிறவர்களுடைய சில என்னன்னா ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால if you are really going to be blessed with abundance and surplus, it's not that you have to keep on enjoying and keep the blessing for yourself. You have to distribute it. You have to give it to others. So that's what Jesus teaches. And that they might have it more abundantly means you will be blessed in such a way that you cannot hold all the blessings within your limit. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுடைய ஆண்டவரே அப்பா, அந்த devil comes only to steal our peace, எங்களுடைய சமாதானத்தை திருடும்படியாக, அதே போல எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவரை கொல்லும்படியாக, எங்களுடைய விசுவாசத்தை அழிக்கும்படியாக வருகிற காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு நாங்கள் ஆண்டவரை எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அதே போல் ஆண்டவரை நீர் எங்களுக்கு இந்த உலகத்தில் எங்களுடைய அர்த்தமுள்ள வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, உங்களிடத்திலிருந்து நாங்கள் அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் ஆபிரகாமை பார்த்து சொல்லி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக்குவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, you shall be blessed and you shall be a blessing என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.